ஸோ நீங்கள் நம்மளோட டெக்ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வணக்கம், டெக்ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அதாவது ரியல்மி அவங்க தரப்புலேருந்து C11 அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக ஒரு சிசிடி ஸ்மார்ட் ஃபோன், அதாவது C2 C3 அந்த மாதிரி வரும்போது C4க்கு பதிலாக C11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரியல்மியுடைய C11 உடைய டிசைன் பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இந்த இடத்துல ரியல்மி லோகோ ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரியல்மி எப்பயுமே அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் லோகோ ரொம்ப பெருசாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பிகர் பேட்டரி லார்ஜ் டிஸ்பிளேயோட வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 7499 ரூபாய். இந்த விலையை பற்றி மேலும் வீடியோட லாஸ்ட்டில் நான் பேசுகிறேன். ஸோ முதல் இதோட ஸ்பேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து முதல்ல பார்த்துருவோம். இல்லை 5000 mAh கொண்டு ஒரு மிகப்பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 6.5 இன்ச்சுக்கான ஒரு மினி ட்ராப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 13+2 MBக்கான டுயல் கேமரா செட்டப் இருக்குது. ஸோ Helio G35 அப்படிங்கிறத புது ப்ராசஸர் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர் ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அது என்னடா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ லாஸ்ட்ல நானும் வந்து சொல்றேன். ஸோ இப்போ ரியல்மி UI வந்து இல்லை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டிசைன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு பர்சனலாக இவங்க சொல்ற அளவுக்கு இந்த டிசைன் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஸோ இதில் உங்களுக்கு 3 கார்டு ஸ்லாட் வந்து இருக்கு. அதாவது 2 சிம் கார்டு மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எல்லாருமே கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி இல்லை உங்களுக்கு பேட்டரி 5000 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரிவர்ஸ் ஸ்டார்டிங் டெக்னாலஜி வந்து இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சது கிடையாது. அதாவது நீங்க இப்போ ரியல்மியுடைய பட்ஸ், அதாவது இப்போ ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இயர்ஃபோன் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ஃபோனை வந்து ஃபிளிப் பண்ணிட்டு அங்கே மேலே வந்து வச்சிட்டீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரி அதில் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அது பேர் தான் ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சப்போர்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அதுவும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபீச்சர் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இல்லை உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுதாங்க 6.5 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 80% மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெசல்ஸ் வந்து தின்னா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு பெருசாக தான் இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எல்லாருமே எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் விசேஷமா இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட் 7500 ரூபாய்க்கு நைட் மோட் கொடுக்குற ஒரே ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால கேமரா வைஸ் நைட்ல நீங்க எடுக்கும்போது நல்லா அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இல்லை இருக்கக்கூடிய கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கு. சாம்பிள்ஸ் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். நம்ம ஆன்லைன்ஸ் எடுக்கும்போது தான் அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நைட் மோடும் நல்லா தான் இருக்கு. பட் அதே தான் நம்ம எஃபெக்ட் எடுக்கும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கையில் எடுத்து பார்த்தாலும் தெரியும். பட் இவங்க நைட் மோட்ல புதுதாக வந்து ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நைட் மோடோட அல்காரிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ வந்து நைட் மோட்ல வந்து கேப்சர் பண்ணும். நீங்க இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு 2 செகண்டுக்குள்ள ஒரு 15 போட்டோ கேப்சர் பண்ணி அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் போட்டோ வந்து உங்களுக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய அல்காரிதம். இந்த அல்காரிதம் தான் ரியல்மி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயும் அதை கொடுக்கறது நல்ல ஒரு விஷயம் தான். அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃபி கேமராவும் ஒரு நல்ல ஒரு கேமரா தான் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் இதில் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த பட்ஜெட்ல யாருமே கொடுக்கறது கிடையாது. ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க, அதை நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Helio G35 சிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் ஒரு புது சிப்செட், ஒரு நல்ல சிப்செட் தான். 12 nm ஒரு சிப்செட். ஸோ பவர் கன்செப்ஷன் அந்த அளவுக்கு இதில் எதிர்பார்க்க முடியாது. இதோட அன்டு பெஞ்ச் மார்க் இங்கே இருக்கு. இதை பற்றியும் நம்ம வீடியோட லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து பேசுவோம். அவ்வளோதான். ஸோ ஸ்பெக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ எதுக்கு முன்னாடி ஒரு சமரி மாதிரி பார்த்துருவோமே, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
ஸோ 5000mAH கூட பேட்டரி இருக்குது, 40 நாள் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே இங்கே இது இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே டைப் சி போர்ட் கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, டைப் சி போர்ட் கிடையாது. Realme C3லையும் கிடையாது, இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் வந்து கிடையாது. சி சீரீஸில் உள்ள எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் டைப் சி கொடுக்கல. பட் இதை வந்து கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்குது, அப்பேச்சர் வேல்யூ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க. அதே மாதிரி 1080p 30 fps தான் வீடியோ எடுக்க முடியும், 60 fps சப்போர்ட் ஆகாது. இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதோட ப்ராசஸர், இதில் மெயினாக இதோட ரேம் மற்றும் ரோம் ஸ்டோரேஜ் இப்போதைக்கு ஒரே ஒரு வேரியண்ட்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2GB ரேம் 32GB வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 2GB ரேம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீடு கம்மியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ரேம் இங்கே முக்கியமே கிடையாது, அவங்க ப்ராசஸர் ஓரளவு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்கனால அது 2GB ரேம் ஓகேவா வந்து கன்வீனியன்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த இடத்துல. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் அது லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே வந்து உங்களுக்கு தெரியும். நம்மளோட வீடியோவோட கிளைமேக்ஸுக்கு இப்போ வருவோம். ஸோ உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்மையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான், பார்க்குறதுக்கும் ஓரளவு நல்லா இருக்குது. பட் ரியல்மி இங்கே ஏமாத்துறாங்க. எப்படி நான் அதை சொல்கிறேன்னா, ஆல்ரெடி ரியல்மியுடைய C3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு 7500க்கு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது எப்போனா மார்ச் மாதம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த C11 வந்து அதே 7500 திருப்பி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியல்மி C3யோட கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இதில் வந்து இந்த ப்ராசஸர் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ராசஸர் உங்களுக்கு MediaTek உடைய Helio G35 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஒரு மொபைல் Realme C3ல உங்களுக்கு G70 அப்படிங்கிற அந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை விட ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற போது அந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது Realme C11 வந்து விற்கணும் அப்படிங்கிறதுக்காக Realme C3யோட ப்ரைஸை இப்போ வந்து ஏற்றிருக்காங்க. எவ்வளோ ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்களே பாருங்கள், Realme C3யோட ப்ரைஸிங் 9000 ரூபாய்க்கு ஏற்றிருக்காங்க. பாரபட்சமே இல்லாமல் ப்ரைஸை வந்து ஏற்றிட்டாங்க. 9000 ரூபாய்க்கு இப்போ Realme Nano கிடைக்குது. அப்போ Realme C3 யார் வாங்க போகிறா? ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. பட் இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பார்க்கும்போது, அதாவது Realme C11ஓட பார்க்கும்போது C3 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். அதாவது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, C3யை விட C11 அப்படின்னு சொல்லும்போது ஒரு அப்கிரேடாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. பட் அங்கே அப்டேட் கிடையாது, டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராசஸர் எல்லாமே வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இது டிசைனும் சரி, எனக்கு பர்சனலா இது நல்லா வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்ல. ஓகே, பட் இங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த C11 எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. 7500 ரூபாய்க்கு இது வந்து ஓகே தான். இப்போ அவசரமா நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்க வந்து தேடி போய் எனக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு போய் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் பையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 7500 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன் 1-2 நான் வந்து சொல்றேன். இப்போ Nokia 5.1 உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு இதை விட ஒரு அட்டகாசமா பறக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து அதுல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதே மாதிரி அதுல வந்து உங்களுக்கு Android 1 ப்ரோக்ராமுக்கு ரன் ஆகக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதில் உங்களுக்கு 3GB ரேம் மாடலும் வந்து கொடுக்குறாங்க 7000 ரூபாய்க்கு. Nokia 5.1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் இப்போதைக்கு வாங்குறது அப்படின்னா வாங்கலாம். அதுதான் இந்த 7000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ ரியல்மி அவங்களுடைய லான்ச்சை வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ ரெட்மி இதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் வந்து எடுத்து வைப்பாங்க, வழக்கமாகவே எடுத்து வைப்பாங்க. இந்த விதம் எடுத்து வைக்க தான் போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். இந்த C11 டைரக்ட் காம்படிஷன் ஆஃப் Realme 8. இந்த Realme C11 வந்து Redmi 8A உடைய டைரக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய டைரக்ட் காம்படிட்டர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்புறம் ரெட்மி இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அவங்களுடைய Redmi 9 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறதுங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். Redmi 9 சீரிஸோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் அஃபிஷியலாக வந்து மலேசியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். Redmi 9 சீரிஸ், அதாவது 9 மாடல் வந்து கணக்கில் எடுக்கல, ஏன்னா அது 10,000 ரூபாய் ரேஞ்சில் வரும். Redmi 9A 9C அப்படின்னு சொல்லி 2 மாடல் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே டிசைனை திருப்பி இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரெட்மியோட அதே டிசைன் தான் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த C11லையும். அதனால நீங்க இப்போ வரைக்கும் வாங்குறதுக்கு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா ரெட்மி இதே மாதிரி இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதே சிப்செட்டோட G35 அப்படிங்கிற அதே சிப்செட்டோட வந்து லான்ச் பண்ண போறாங்க. Redmi 9 அஃபிஷியல் பிரைசிங் இன்னும் நம்மளுக்கு தெரிய வரலங்க. அது அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் அதை அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜஸ்ட் ஒரு குயிக்காக ஒரு
லுக் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறது அப்படின்னா வாங்கலாம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது பெட்டராக வந்து இருக்குமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் வீடியோட கிளைமேக்ஸில் இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் Helio G35 ப்ராசஸரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வரும். இந்த Helio G35 அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கிடையாதுங்க. ஆன்டூ பெஞ்ச் மார்க்காக இருக்கட்டும் இல்லை கீக் பெஞ்சாக இருக்கட்டும் அதில் அந்தளவுக்கு பெஞ்ச் மார்க் வந்து இது வரல. ஸ்னாப்ட்ராகன் 439 அந்த ப்ராசஸருக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வருது. ஸோ அந்த ப்ராசஸரில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே ஒரு 6000 ரூபாய் ரேஞ்சில் தான் ப்ரைஸிங் வந்திருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 7500 ரூபாய் ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ப்ராசஸ் இப்போதைக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒரு புது ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கலாம். ஒரு நல்ல இதாக தான் இருக்கும். பட் 7500 ரூபாய்க்கு இது பெஸ்ட் பையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி Realme உடைய Narzo 10A அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இன்ன வரைக்கும் அந்த பர்டிகுலர் மொபைல் வந்து இன்னும் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இன்னும் வரல. நம்மளுக்குன்னு இல்லை, யாருக்குமே இன்னும் வந்து ஸ்டாக் வரல. அது ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு. ஃபிளாஷ் சேல்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஏமாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால மோஸ்ட்லி நீங்கள் ரியல்மியை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பிராண்ட் போகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் அவசரமாக ஃபோன் வாங்குற பட்சத்தில் இல்லை எனக்கு வந்து நான் பொறுமையாக வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ லைவ் ப்ரூஃபோட நான் காமிச்சிருந்தேன் Realme Narzo 10Aக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறதே செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.